அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு அல்லாஹுவின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோற்கப்படும் நோன்பாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 2157. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நன்மையை பெறுவதற்கான வாய்ப்புகளை மிக மிக அதிகமான வழிகளில் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அவற்றுள் ஒன்று, முஹர்ரம் மாதத்தில் நோட்கப்படக்கூடிய 2 நோன்புகளின் மூலமாக கடந்த ஒரு வருட பாவங்களுக்கான பரிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாகும். அந்த நோன்பு ஒரு வருட பாவங்களுக்குரிய பரிகாரம் என்பதை கடந்து கடமையான நோன்பாகிய ரமலான் மாதத்தில் நோக்கப்படும் நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பாகவும் இந்த முஹர்ரம் மாத நோன்பு திகழ்கிறது என்பதை அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எந்தெந்த வழிகளிலெல்லாம் நாம் நன்மைகளை பெற்று நம்முடைய மறுமையை வளமானதாக ஆக்கிக் கொள்ள முடியுமோ அந்த வழிகள் அனைத்தையும் முறையாக பயன்படுத்துவதற்கு இது போன்ற வழிகாட்டுதல்கள் உதவுகின்றன. பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.